கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் நான் இப்போ எந்த கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல இயேசுவை அங்கே சொல்லி விடுவேன். இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுத்தோம். ஏன்னா நம்ம 3 நாள் இல்லைன்னா 4 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்து கொண்டு வர்றோம்னு சொன்னா, அவங்களுக்கு பொண்ணை கொடுக்கலாம், அவங்களுக்கு வெள்ளியை கொடுக்கலாம், அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். இது எல்லாவற்றையும் விட விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, காலம் முழுவதும் அதில் ருசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம பிரச்சனையை பார்த்த உடனே யாருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். நீங்க முதல்ல பேசுங்க, அதிகாரத்தோட பேசுங்க. பாருங்க, 9 வரங்களை ஆண்டவர் பைபிள்ல வைத்திருக்கிறார். ஆவியின் வரங்கள் 9. பிசாசுகளை துரத்துகிற வரம் அப்படின்னு ஒரு வரம் இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கிற அடையாளங்கள், அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த பிசாசு பல விதத்திலே வருவான். தரித்திரங்களை கொண்டு வருவான், குழப்பங்களை கொண்டு வருவான், வேதனைகளை கொண்டு வருவான், நோயை கொண்டு வருவான். இதெல்லாம் வரும்போது முதல்ல நீங்க பேச கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்த நட என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போ, தரித்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போ அப்படின்னு பேச கற்றுக்கொள்ளுங்கள். விலையேறப்பட்டதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட நாமத்தை கர்த்தர் கொடுத்து, இன்னைக்கு நீங்க வீட்டில் போவேன், வீட்டில் போய் உங்களுக்கு பிரச்சனை என்ன, எது எழும்ப முடியாதது போல இருக்கிறது, எது ஒட்டஞ்சி போய் தகர்க்கப்பட்டு போறது போல இருக்கிறது, இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, இயேசுவை பேசுங்க.